உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் வாடிவாசலில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். பாலமேட்டை பொறுத்தவரையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? எவ்வளவு காளைகள், எவ்வளவு காளையர்கள் இன்றைய நாளில் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில்? விவரங்கள் என்ன? தமிழர்களின் வீர விளையாட்டு, தமிழர்களின் பாரம்பரியமான இந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டின் உலக புகழ் பெற்ற இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தை 2ஆம் நாள் இன்று ஜனவரி 15ஆம் தேதி இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகள் பங்கேற்க இருக்கிறது. பாலமேடு வாடிவாசலில் இருந்து 1000 காளைகள் பங்கேற்க இருக்கிறது. மொத்தம் மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் இந்த 3 ஜல்லிக்கட்டுகள், தை முதல் நாள் அவனியாபுரம், அடுத்த நாள் பாலமேடு, அதற்கடுத்து அலங்காநல்லூர். இதில் பாலமேடு ஜல்லிக்கட்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு மஞ்சமலை ஆற்று பகுதியில் நடைபெறும். இது மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு மைதானம். இந்த ஜல்லிக்கட்டு களமானது மிகப்பெரிய களம். இந்த களத்தில் விளையாடுவதற்கு காளையர்களும் மிகவும் ஆசைப்படுவார்கள், காளைகளும் நின்று விளையாடும், அது போன்ற களம். இதில் தற்போது இந்த வருடம் 1000 காளைகள் இறக்க, அதாவது 1000 காளைகளை அனுமதிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுத்து 1000 காளைகளுக்கு டோக்கன் வழங்கி இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு விழாவானது துவங்க இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு விழாவை மகாலிங்க சாமி மடத்து கமிட்டி மற்றும் பாலமேடு பேரூராட்சி ஆகியோர் நடத்துகிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசு பொருட்கள் நிறைய இருக்கிறது. முதல் பரிசாக சிறந்த காளைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழங்கும் டிராக்டர் மற்றும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. 2வது பரிசாக அலங்காநல்லூரை சேர்ந்த பொன்குமார் வழங்கும் நாட்டின பசு மாடு மற்றும் கன்றுடன் கொடுக்க இருக்கிறார்கள். அதுபோக வீரருக்கு பைக் கொடுக்க இருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டானது துவங்க இருக்கிறது. அதுபோக 900 மாடுபிடி வீரர்கள் களமிறங்க இருக்கிறார்கள். காவல்துறையினர் சுமார் 2400 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுபோக 108 ஆம்புலன்ஸ், அதுபோக அந்த ரெஸ்கியூ டீம் என்று சொல்லக்கூடிய செஞ்சிலுவை ரெட் கிராஸ் அமைப்பினர் உடனடியாக காளையோ மாடுபிடி வீரர்களோ காயம்பட்டு விட்டால் இந்த களத்தில் உடனடியாக அவர்களை தூக்கி சென்று முதலாவதாக இந்த பாலமேட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை, அதற்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைப்பார்கள். அதுபோக காளைகளும் பரிசோதனை செய்யப்படுகிறது, மாடுபிடி வீரர்களும் பரிசோதனை செய்யப்படுகிறார்கள். இன்னும் சில நேரத்தில் மகாலிங்க சுவாமி பொது மடத்து கமிட்டி சார்பில் இந்த கிராமத்தில், பாலமேடு கிராமத்தில் உள்ள சமுதாய காளைகள், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு காளைகள் இருக்கும். ஒவ்வொரு கோவில் பெயரில், சாமி பெயரில் அந்த காளைகள் அவிழ்த்து விடப்படும். சுமார் 8 காளைகளுக்கு மேல் இருக்கும். அந்த காளைகளை அவிழ்த்து விட்டு சாமி காளைகள் என்று சொல்வார்கள். அது பாலமேடு பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் இருந்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு ஜல்லிக்கட்டு களத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அவிழ்த்து விடப்படும். அதுபோக பார்வையாளர்கள் நிறைய பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பார்வையாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏகப்பட்ட, அதாவது ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட உள்ள இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டானது, இந்த உலக புகழ் பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த போட்டியை துவக்கி வைக்க தமிழ்நாடு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, இந்த சோழவந்தான் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் தயாராக இருக்கிறார்கள். அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ மற்றும் கலெக்டர் கொடியசைத்து துவக்கி வைக்க இன்னும் சிறிது நேரத்தில் ஜல்லிக்கட்டு துவங்க இருக்கிறது. அதுபோக வீரர்கள் உறுதிமொழி எடுப்பார்கள். உறுதிமொழி எடுத்த பிறகு அந்த ஜல்லிக்கட்டானது துவங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.